தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1 முதல் 4 வரை YMCA மைதானம், நந்தனம், சென்னை. அனைவரும் வருக. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தலை சுற்றல் காரணமாக அப்பல்லோவில் அட்மிட் ஆன முதல்வர் ஸ்டாலின் 1 வாரம் சிகிச்சை பெற்றார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போதும் அங்கிருந்தபடியே அரசு பணிகளை கவனித்து வந்தார். கலெக்டர்கள், உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கடந்த 27ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வீட்டிலேயே ஓய்வெடுத்த ஸ்டாலின் இன்று காலை தலைமைச் செயலகம் சென்றார். 136 ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கரை பாராட்டி சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழக அரசின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நல பள்ளிகளில் பயின்று புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களான IIT, மத்திய பல்கலைக்கழகங்கள், NIFT, தேசிய சட்ட பல்கலைக்கழகம், தில்லி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சீட் பெற்ற 136 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கும் விழா முதல்வர் அலுவலகம் அருகே நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் லேப்டாப் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி மாணவ மாணவிகளை பாராட்டினார். அதைத் தொடர்ந்து 229 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மதுரை மத்திய சிறைச்சாலை புதிய கட்டடங்களுக்கு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, சிறைத்துறை, தடய அறிவியல் துறைக்காக கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களையும் முதல்வர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் தட்டச்சர் பணிக்கு தேர்வான 39 பேருக்கும் கருணை அடிப்படையில் வேலை பெற்ற பெண்ணுக்கும் பணி நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். விழாவில் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.